அடடா, இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு. என்ன மாதிரி நீங்களும் முள்ளங்கி ஸ்மெல்க்காகவே முள்ளங்கி சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி துவையல். ஒரு கடாயில் துவரம் பருப்பு, சீரகம், மிளகு, மல்லி, வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேன்டாஸ்டிக் அரோமா வரும். அந்த டைமில் அதை வேறு ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா திருகி வச்சுருந்த முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த முள்ளங்கி கொஞ்சம் நல்லா சுருங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், வறுத்து வச்சுருந்த பருப்பு, அதுக்கப்புறமா முள்ளங்கி எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிங்கன்னா சூப்பரான முள்ளங்கி துவையல் ரெடி. இது சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசை கூடயும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.